இல்ல யாரும் அங்கு சுத்தமில்ல பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுத்தாலும். என்ன இப்படி வந்திருக்கீங்களே? இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு பார்க்குறேன். நான் கட்சிக்காத்த என் வாடிப்பட்டி சந்தக்காடை அப்படி இருட்டடைஞ்சு கிடக்கடா. இருக்க இருக்க அமெரிக்கன் காலேஜிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட். ஹாய் ப்ரோ. ஆமாம், காலேஜிலேருந்து வந்திருக்கின்ற உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருந்தகை. வணக்கம் சார். பரவாயில்ல, இன்னைக்கு மாணவர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த 4 பேர் எங்களை விட்டு போக மாட்டீங்களா? கூகுள் பேல காசை போட்டுட்டு போப்பா. இப்போ வந்தாரே ஒரு சாமியார். இந்த சாமியார் அகோரி கலையரசன் சித்தி மையம் மாதிரியே இருக்கு. நீ சாமியா இல்லை வண்டூர்ட்டேன் பழமா? இப்படியே ஒரு தொக்கெடுத்தே மாதிரி. ஆனால் எது அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னமோ நடக்க போகுது. இந்த மைசெட்டில் 4 பேர் ஏப்பா அகத்தி அகத்தி உட்கார, ஏன் அரும்பாறையா? என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது. உன் மைசெட்டு சாமான்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா சாமியாரை தூக்கி அப்படி சுழட்டி அடிப்பேன். பிசுறு பிசுறு தெரிஞ்சுச்சுன்னா என்னை சொல்லக்கூடாது. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? ஏங்க அவருக்கு எனக்கு கோவம் சண்டைங்க. நீங்க ஓ அதனாலயா? சேயும் பண்ண காசு இல்லையா? சேவை செய்யும் ஜாகி சிங்கார போகி, சேவை செய்யும் ஜாகி சிங்கார போகி, ஈசன் பாதம் தன்னை நாடிடும் யோகி, ஈசன் பாதம் தன்னை நாடிடும் யோகி. எல்லோரும் ஒன்றாய் இங்கே நாடகம் பார்ப்பதனாலே, எல்லோரும் நாடகம் பார்ப்பதனாலே, உண்மையிலே இதுதான் நம் வாழ்விற்கான சமரசங்களாவும் இடமே, நம் வாழ்விற்கான சமரசங்களாவும் இடமே. ஆண்டி இங்கே அரசனும் இங்கே, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே, அறிஞன் இங்கே அசடனும் இங்கே, அறிஞரும் இங்கே அசடனும் இங்கே, ஆவி போனவியும் கூடுவாரங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே. ஆகையிலே இதுதான் நம் வாழ்விற்கான சமரசங்களாவும் இடமே, நம் வாழ்விற்கான சமரசமுலாம் இடமே, சமரசமும் உலாவும் இடமே, நம் வாழ்விற்கான சமரசம் உலாவும் இடமே. யாரா நீ? என்ன சொன்னீங்க? என்னது? நீ என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? யாரா நீன்னு கேட்டேன். அவனை ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவா? அதுக்கு தான் சொன்னேன். பஸ் ஸ்டாண்டில் பூந்தியை தின்னுட்டு சட்டிக்குள்ள வைக்காத எறும்பு கடிக்கும். யாருன்னு கேட்டா யாரு சொல்லியா? எதுவும் கடிச்சு பிடிச்சா பரப்பாடா, மஞ்சளை தொட்டு வை சரியா போயிடும். அப்புறம் எப்படி தான் சொல்ற? ஒரு செம்பு நிறைய தண்ணியை வந்து கொடுத்து கவட்டுக்குள்ள வச்சு அடிச்சீங்கன்னா சப்பு சப்புன்னு.
இப்ப எப்படி தாயா பேச சொல்ற? நீ யாருன்னு சொல்லு முதல்ல. மெதுவா பேசி இருக்கிற 10 பேரையும் விரட்டி விட்டு தெருவில் தெரிய போறேன். 10 பேரை அப்ப பாக்கி பேரெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியும். விரட்டி விரட்டி விடுறேன். நான் சேர்த்து ஒண்ணு சேர்த்து. ஐயா சேச்சிபி இருக்கா? எதுக்கு அதெல்லாம் கொண்டு பெரிய பாக்கெட்ல இதில் பூரா டோசர் பண்ணி இங்க கொண்டு வரலாமா ப்ளீஸ்? யாருடா நோ வாடா போடான்னு சொன்னேன். அப்படித்தான்டா பேசுவேன். என்னடா ஒண்ணு வடது இங்க உதடு இருக்காது. கப்ளிங் ஒரே அறதேன். நான் தான் எதுவுமே சாப்பிடுறது இல்லையே. காற்றை மட்டுமே ஆகாரமா உட்கொள்ளக்கூடியவன். அப்பா நீ காத்த குடி இல்ல தூத்துக்குடி? தூத்துக்குடின்னே அது எனக்கு தேவை கிடையாது. சரி யாரு நீங்க? நீ சாமியார் மாதிரியா இருக்க. அப்புறம் வேற எப்படி இருக்கேன்? ஏன்டா இங்க வரேன். இவன் முகரைய காமி அங்க. எவனுக்காவது இப்படி உலகத்துல மீச இருக்குமா? இருந்துச்சு. இப்படி இப்படி செய். அதேடா அப்படியே ஆஞ்சநேயன் மாதிரியே இருக்கா. உன்னைய பார்த்தா சாமியார் மாதிரியா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு? வரிக்கு ரொட்டியில ஒரு பொம்மை வரும் பாருந்தா. சரி தெரியாம சொல்லிட்டேன். முள்ள ஓடிச்சா. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. சரி யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லணும். அப்பா இருக்கா? வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வரவேற்கிறேன் பட்டாணி வறுக்கிறேன் எனக்கு தேவை கிடையாது. அப்பா இருக்காருல்ல. சரி அப்பாவோட சின்னம்மாவைத்தான் சித்தப்பாவை கேட்டது. இப்ப நான் என்ன கேட்டேன்? அதான் என்ன வந்து கோல்டு. நான் என்ன கேட்டேன்னு அதைத்தான் சொல்றேன். சரி சொல்லியா? அப்பாவைத்தான் அம்மாவுக்கு பொண்ணு கேட்டது. ஒப்புறான ஓ பேரை தானையா கேட்டேன். சொல்ல விட பண்ணி சொல்லு. சரி 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 சொல்லு. அப்ப அப்பா தான் வெள்ளாடு மேய்க்கிற ஒம்பளைய லைன் பண்ணது. இதெல்லாம் தவறு இல்லையா? அதான் தவறுதான். அப்ப செம்பரியாடு மேய்க்கிறேன் வந்ததே அப்பாவை வாங்குற வட்டை வெட்டினது. அப்படி வெட்டும் போதே ஈபி லைன்ல வந்து தட்டினது. செத்து விட்டா வெட்டும் போதே திரிபேஸ் லைன் அடிச்சுட்டேன். அவன் கீரி ஒண்டாட்டி பொண்ணுருள் கீழே விழுந்தது. ஏதாவது புரியுதா? ஒண்ணுமே புரியல. 19 வருஷமா யாருக்குமே புரியல. உனக்கு புரிய போதா? எனக்கே புரியல என்ன பேசுறேன்னு. சரி இனிமே உன் பேரே சளின்னா என்ன பண்ற? சுடு தண்ணி கீரை. சளி இல்லையா? சரின்னு சொன்னேன். ஆமோதிக்கிறேன். ஆமா வைக்கிறியா? ஆமா வைக்கிறேன். இந்த நகைச்சுவைக்கு இவ்வளவு தூரம் சிரிக்க மாட்டாங்களே. அப்ப என் குடியை கெடுத்தே வந்துட்டேன். நோட்டீஸ் பாயிண்ட். இவன் யாரியா? வெள்ளாட்டம் முழுக்க மூட 10 ரூபாய்னு எடுக்க வந்திருக்கேன். ஏய் யாரியா நீ? சத்தம் போடாதீங்க. அடிச்சு போடுவாரோ? கணேஜி போயில கேஸ்ல 2 தடவை உள்ள போயிருக்கேன். சின்ன பிள்ளை வரிக்கி ரொட்டியை புடுங்கி தின்ற கேஸ்ல 1 தடவை உள்ள போயிருக்கேன். எனக்கு கூட ஒண்ணும் தெரியாது. நான் படிக்கல. எங்க அண்ணே எல்லாமே தெரியும். என்னனே இங்க வா. அடே ஓ இன்னைக்கு தூக்க மாத்திரை ஓடல. இரியா எல்லா விஷயமும் தெரியும். நீ அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்ல. கேள்வி கேட்டு இருந்தே பயந்துட்டு போறேன். இந்த வந்துருவாங்க. இன்னும் 20 ரூபா சம்பளத்துக்கு வரேன். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நீ அந்த ஆள் மணி சொல்லாம உன் பேரை மட்டும் சொல்லு. இவர் ஆதார் அட்டை பதிகிறாரா? எதுக்கு அப்படி கேக்குற? கெடுத்து சாமியாரா? சாமியானா? நல்ல ஏமாத்துறீங்க. என்ன ஏமாத்துற? உண்மையா நான் தான் சாமி. ஆமா பள்ளிக்கூடம் ஆண்டு விழா அரை பரிச்சு முடிஞ்சோன்னு ஆண்டு விழா வைப்பாங்களோ? எதுக்கா அப்படி கேக்குற? ஆண்டு விழால நாரதர் வேஷம் நல்லா போட்டு தெரியும் மைனா. உண்மையாகவே மேலூர்ல இருந்த நாரதரியா? வேலூர்ல. ஆமா உன்னை யாரா தூக்கத்துல எழுப்பி விட்டது? போடா குடிய கெடுத்தே விட்டான். நீ மயனா? நீ பப்ளு? அப்பனுக்கு யாருன்னு கேட்டே இல்ல. வேலூர்ல இருந்து எதுலயே வந்தீங்க? நோத்தா இது வழியே வந்தார். சன்மார்க்கம், தாசமார்க்கம், சத்புத்திரமார்க்கம், ககன மார்க்கம். இதுல ககன மார்க்கமா வரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. காற்றோடு காற்றா பறந்தோனே. எல்லாம் தெரிஞ்சவரு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி போறாரு. எல்லாம் தெரிஞ்சு தாமரம் பட்டிக்கு வழி தெரியாம ஊரா சுத்துனீங்க. எல்லாம் தெரியும் விட்டுறீங்க. நீ சொல்றது அஜித் குமார்னு ஒரு ஆளு. இப்ப தோற்றம் வேறு. ஆமா எல்லாம் தெரியும். மேலூர்ல இருந்து வந்தையா? குட்டியானையில வந்தீங்க. குட்டியானே காற்றோடு நான் வருவது போது யாருக்குமே தெரியாதியா? நான் வருவது போது யாருக்குமே தெரியாது. காற்றோடு காற்றா பறந்து வருவேன். பெரிய களவாணி பேலா இருக்கு. களவாணி பேலா? காற்றோடு காற்றா பறந்து வந்தையா? கொட்டாம்பட்டி மேலூரா? மேல ஒத்த சுருக்கி மேலூர் அப்படின்னு. நீங்க இருப்பது? அப்படியா? நீங்க இருப்பது? சுருக்கிட்டீங்க. மேல ஒத்த சுருக்கி நான் சொன்னேன். மேல நேரம் வேணும்ல அப்படிங்கறதுனால கொஞ்சம் சுருக்கிட்டேன். நீங்க புல ஒத்த சுருக்குனா எப்படி சொல்லுவீங்க? நாங்க சுருக்கி பழக்கம் இல்ல. ஏன் சொல்லுங்களே. அதான் எப்பயுமே என்னையா உன் தம்பி நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னாப்ல. உன்னைய பத்தி பெருமையா பேசினாப்ல. அது போன வெள்ளிக்கிழமை படிச்சாரு மறந்துட்டார். அது அன்னன்னைக்கு அப்பப்ப மறந்துடுறது. அதை போய் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களே. பூல ஒத்த சுருக்கி எப்படி சொல்லுவீங்க? பூலவத்தை சுருக்குனா நீ ஒரு மசுரு சுருக்குவானா? எங்க அவன் ஒரு காலி பையன் மயன். என்ன அந்தால சொல்ல பாட்டுக்கு வாயில வந்து சொல்லி புரியாங்க.
யாயா இருந்தாலும் பேச விட மாட்டேங்கிற நல்ல பேர் அம்மா வாங்கிடுவாரு பெரிய ஜாலம் பாப்பையா அப்படி பட்டிமன்றம் பேசிடுவாரு. ஓ முகத்துக்கு இந்த நிமிஷ தேவையாடா? அதைத்தான் நானும் குட்டி நாய் யோசிச்சு பெருச்சாலியை உருட்டி ஒன்றும் திங்கவும் மாட்டாது, கொண்டுட்டும் போக முடியாது. உன்னைய வச்சுக்கிட்டு நான் மிச்ச போடா இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு வருவேன். இருக்கட்டும். இது வரைக்கும் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்யா. அவர் அவருக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கறது நான் தெரியும். கேட்கறதே முட்டைக்கு காது கேட்கறது. கேட்கறதே கேட்டு கேளுங்க. யுவங்கள் எத்தனை மட்டும் கேட்டு சொல்லுங்க. அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? அவருக்கு என்ன திறமை இருக்கு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். அப்ப சொல்லு. கிரேதா, ஆ துபாரா. ஏய் அப்ப நீயே சொல்லு. வரிசையா சொல்லியா? 1 1 2 3 எப்படி சொல்லுவ? 1 2 10 வரையும் சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படிதானே சொல்லணும். கிரேதா. அப்ப 1ல ஆரம்பிச்சு 10 ஏன் முடிப்ப? ஏய் சொல்லு வரிசையா சொல்லு. வரிசையா? வரிசையா? ஏய் முறைப்படி சொல்லியாத. முறைப்படி. முறை. ஏய் வரிசையா? நீதானே சொன்ன. யுகங்களோட முறைப்படி அந்த எத்தனை யுகம்? யுகங்களோட முறைப்படி எத்தனை யுகம்? அவ்வளவுதான். நீதானே சொன்ன. அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லுவியா? அப்ப நீ சொல்றதெல்லாம் நான் சொல்லுவியா? நான் சரி நான் சொல்றேன். அத சொல்லு. சரி சரியா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இதுக்குள்ள இன்னும் ஒரு 5 ரூபாய்க்கு வருவேன். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூமொழி. இதை சொல்லு. துப்பாக்கி 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 கையில் எடுத்தா. துப்பாக்கி வேட்டுக்கடையில வாங்கி சுடணும், தீபாவளிக்கு துப்பாக்கி. அட மொட்டனாக்கு முண்டையலா. ஆமா நீ ஒரு நல்ல நான் எதை சொன்னாலும் சொல்றேன்னு சொன்னேன். சரி அதை விடு. நான் கேட்ட கேள்வி அவரு நான் கேட்கிற கேள்வி பதில சொல்லலைன்னா என்ன பண்றேன்? கேட்ட கேள்விக்கு என் கார்ல ஏறக்கூடாது. எங்களுக்கு போய் கேள்வி பதில் தெரியாதா? தெரியலைன்னா என்ன பண்ற? தெரியலைன்னா இவ்வளவு மத்தியில நம்ம தாமரம்பட்டியில மக்கள் முன்னிலையில விழுந்து கும்பிடுறேன். காலை தொட்டு கும்பிடுற. பேச்சுல மாற்றம் இல்லையே. நம்ம பேச்சுல எப்பயும் மாற்றம் கிடையவே கிடையாது. சரி உன் தம்பி கிட்ட அதாவது கேள்வி கேட்டது உன்கிட்ட தான். ஆனா உங்க தம்பி வந்து பதில் ஒரு 2 யுகத்தை சொல்லிட்டாரு. மிச்ச யுகத்தை நீ சொல்லு. மொத்தம் எத்தனை யுகம்னு மட்டும் சொல்லு முதல்ல. அதுதானா? இவ்வளவுதானா கேள்வி? இவ்வளவு. எத்தனை யுகம்ன்றதான் கேள்வி. அதானே? ஆமா. அது தெரிஞ்சா இதுக்கு நான் அவங்க கூட வர்றேன். அப்ப தெரியல. என்னடா நீ தெரியும் சொல்லிட்டு உடனே விட்டா அப்படி காட்டு விட்ட. யுகங்கள் 7. 7 7ன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இவனுக்கு தெரியுதா என்னன்னு அதை வந்து சோதிக்கிறியா? ஏன்னா எனக்கு தெரியும் யுகங்கள் 7ன்றது எனக்கு என்ன தெரியாதா? 7 இல்லடா மடப்பல. 4 யுகம் தான்டா. 4 யுகம் தான். அது எனக்கு தெரியும். 4ன்றது எனக்கு தெரியும். அப்போ 4 தாண்டி தான் 7க்கு போனேன். 4 தாண்டி 7க்கு போனேன்றது எனக்கு தெரியும். அத சாமி நம்புறாரா நம்பலையான்றது நானும் அத வந்து அப்படி. சரி என்னென்ன? கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், ஏய் வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய். ஏய் அந்த எண்ணெய் கேட்கலையா? என்ன? இன்னும் 3 ரூபாய்க்கு வருவேன். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திருகைய காணாமா? என்ன குதிரையை காணுமா? என்ன சொல்றேன்? கிருதயுகம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். உமக்கு இங்க என்ன வேலை? எனக்கு உனக்கு நீ என்ன கூந்தலுக்கு வந்த நீங்க 2 பேரும்? கூந்தலுக்கு என்று அப்படி கேட்காதீர்கள். என்ன மயிருக்கு வந்த என்று கேளுங்கள். தமிழ் அகராதிப்படி இதுக்கு உண்மையான பேரை மயிர்தாயா? நம்ம தான் அகராதிப்படி இதுக்கு பேர் மசுரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் மயிரை பத்தி பேசணும்னா உனக்கு கோவம் வருது? ஏன் அதுக்கு வந்து மிதமா நினைக்கவே கூடாது. இந்த உலகத்திலே மண்ணு திங்காத பொருள் 1000 வருடம் ஆனாலும் இந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சோம்னா அந்த மசுரு மண்ணு திங்கவே திங்காது. ஏன் மயிருக்கு என்ன பெருமை இருக்கு? மயிருக்கு பெருமையா உசுறு கொடுத்த சாமிக்கே மதுரத்தை கொடுக்க சொல்லிருக்காங்க. ஏன் அங்கதான் விவரம் என்ன? உசுறு கொடுத்த சாமி ஒரு கையை வெட்டி கொடுக்கலாம். ஏன் முளைக்காதுல்ல. சரி ஒரு காலை வெட்டி கொடுக்கலாம். ஏன் வெட்டி கொடுக்க முடியானே? முளைக்காது திருப்பி. அப்புறம் இதை மட்டும் எதுக்கு விட்டுறாங்க? காதை கூட அறுத்து கொடுக்கலாம். ஏன் வளராது. ஆனா அந்த மதுரை எத்தனை வட்டம் வெட்டி 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 கொடுத்தாலும் திருப்பி திருப்பி முளைக்குமா? அதே உசுறு கொடுத்த சாமிக்கு மதுரை கொடுத்துருக்காங்க. சரி இதுக்கு காரணம் இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள்? எத்தனை பெயர் சொல்லு? என்னென்ன விஷயம் இருக்கு பெருமை? பல பெயர்கள். என்னென்ன சொல்லுங்க பாப்போம். மண்டையில இருந்தா மண்ட மசுரு, ஐயோ சாமி இறங்குதே சாமி. எப்பா அந்தது யாருப்பா?
அட்டை உடிச்சுக்கிச்சுடா. மண்டை மதுரை ஆ, மண்டையில இருந்தா மண்டை மசுரு. ஏய் மதுரோட பெருமை என்ன அந்த பேசவே விட மாட்டேங்க. மண்டை முடி. மதுரை மண்டை மூடினா மூடி என்ன மூடின்னுகிட்டு திட்டுற மதுரை தான்டா. ஏய் பொளந்துருவேன். சட்டை முடிப்பா நான் சட்டையை கழட்டி போட்டு வந்துட்டேன். இப்ப எதை பிடிப்ப? மண்டை மதுரை. சரி, பூர்வத்துல இருந்தா பூர்வ மசுரு, வீதியில இருந்தா மீச மசுரு, தாடியில இருந்தா தாடி மசுரு, நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. ஏய் சொல்லல சொல்லல சொல்ல. ஏய் நாடுனால நீ புடிச்சிருவ. குறுக்கு ஒடிஞ்சு போயிருவ நாளி. ஆனா எங்க தாமி ஆடுறாளோ அப்படி பல பெயர்கள் இருக்கிறது. சரி, நெஞ்சு மசுரு. அதுக்கப்புறம் ஏ போயா வேப்பைய. இந்த இடத்துல என் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி இருக்காங்களா? சரி, இன்னொன்னு ஏன் ஆள் இருக்கு இல்ல எதற்காக வந்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. காவலுக்கு. உங்க பேரு? அப்பா தான் ஏய், 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 உங்க பேரை கேட்கல, விட்டுரு. சரி விட்டு. ஆமா, நான் படிச்சது பூரா நான் மறந்து போயிருவேன். சரி இருக்கட்டும், உங்க தங்கச்சி பார்க்கலாமா? சரி, தங்கச்சிங்கிறீங்களே, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க? 7 பேர். 7 பேர் ஆனா பெண்ணா? ஆம்பளை. அப்புறம் எப்படி தங்கச்சி? தத்தெடுத்தான். கண்டெடுத்தது. எங்க? புறத்த நாட்டு பஸ் ஏய், அங்க எதுக்குடா போன? ஒத்த நாட்டுக்கு. ஏகட பக்கத்துல ஒரு ஊரே இல்லையாடா? சோழவந்தா இருக்கு, வாடிப்பட்டி இருக்கு, உதுளமட்டி இருக்கு, தெல்லமட்டி இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்த நாடு எங்கடா இருக்கு? அதான் என்ன சொன்னா அவங்க விசாரிச்சிருவாங்கடா. அதுக்காண்டியா சோழ நாடு அப்படிங்கறதுனால அவர் சொல்றாரு. கண்டு காட்டுக்குள்ள எடுத்தது. காட்டுக்குள்ள யார் பார்த்தது? நான் தான் பார்த்தேன். யார் தூக்குனது? நான் தான். கைவிடியா? ஏன்னா ஏன் பரிசு வந்துச்சா? இல்ல இல்ல, இந்த காலகட்டத்துல பிறந்த பிள்ளைய குப்பை தொட்டில போட்டு போறாங்க. ஆனா நீங்க கிடந்த பிள்ளைய எடுத்து பாராட்டி சீராட்டி இப்படி வளர்த்து வச்சிருக்கீல, அதனால பாராட்டணுமா இல்லையா? குழந்தை இல்லாம குழந்தைய போய் விடலாமா? அவன் பார்த்தவளைய காட்டுக்குள்ள போய் கத்த விடலாமா? ஆமா. அதுக்கு தான் தூக்கிட்டேன். ஏன்னா அதே மாதிரிதான் ஐயப்ப வந்து காட்டுக்குள்ள கிடந்தாரு, தூக்கிட்டு போனாங்க. அது யாருன்னு வள்ளியம்மாட்ட நான் சொல்லணும், அது அப்புறம் பேசிக்கிறேன். ஆக என்ன புள்ள? பொம்பளை பிள்ளை. பொம்பளை புள்ளன்னு எப்படி கண்டுபிடிச்ச? யாயா இருந்தாலும் பேசவே விட கேட்க மாட்டேங்கிறான். என்ன நீ பேசுற பெரிய இந்தி பண்டிதர் பேசி புடிங்கிட்டாரு. தப்பு. அவன் அகராதிய பதில் சொல்லுவாங்க. ஏய், ஒருத்தர் கேள்வி கேட்டானா கேள்வி பதில் சொல்லணும். சொல்லலைன்னா நான் நாளை பின்ன நாளைக்கு என்னடா நினைப்பாரு? நாளை பின்ன வேற ஒரு மேடையில நான் அசிங்கப்படுத்துவேனா இல்லையா? இல்ல ஜாமி, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எப்படி கண்டீங்க? அப்படி பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தா அதோட தூக்கிட்டு வந்து பொம்பளை புள்ளன்னு பார்த்தாயா? பொம்பளை புள்ளன்னு எப்படி கண்டுபிடிச்ச? 6 மணி ஆனாலும் சரி 7 மணி ஆனாலும் சரி அதோட அடையாளத்தை சொல்லாம போவே மாட்டேன் ஜாமி. ராஜவா வந்து இந்த மேடையில தாமதரம்பட்டியில இது நாள் வரைக்கும் அந்த அடையாளம் சொல்லவே இல்லை. ராஜவாட்டு கூட அடையாளம் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நான் அடையாளம் சொல்லுவேன். சொல்லியா? அதை எப்படி பொம்பளை பிள்ளைன்னுதான் ஏ உனக்கு பார்த்த தெரியா? உனக்கு தெரியறதா மூடிக்கிட்டு இல்லையா? அவருக்கு தெரியுது சொல்லும். நீதான் பேசணும், நான் பேசக்கூடாதா? அதானே. என்ன கேக்குறாருல. நான் சொல்றேன். சரி சொல்லு. பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தா தூக்கிட்டு வந்துட்டோம். அதாவது எத்தனை வாட்டியா அப்படியே சொல்லிச்சிருப்பேன். தெரிஞ்சு திண்டு கேக்குறாரு. அந்த காலி பதில் சொல்லு. அந்த காலி அவர் கேக்குறாரு. அண்ணே மீச நழுவுதுண்ணே. மீச பொம்பளை பிள்ளைன்னு தடவணுமுங்க. எதை? இவன் விளங்காம நினைச்சா நீ திருந்த மாட்டியா? எதையா தடவுனே? 60 உள்ள வத்தவங்களுக்கு தெரியாதா? அப்படி சொல்லு சிங்க. அதுல பெத்தாரி. அந்த 60 உள்ள வத்து பால் கொடுத்தே கறங்கி போனியா? நீ என்ன அப்படி இருக்க? அது என்ன காரணம்னா நெஞ்சிலும் நாங்கெல்லாம் கண்ணால பார்த்தாலே கற்பம் தெரித்து உடனே புள்ள வந்துடும். நீங்க எல்லாம் புள்ள வைக்கணும்னா கண்ணால பார்த்தா போதும். பார்த்தாலே பிள்ளை. நீங்க என்ன இவன் எதையுமே நீ சொல்லவே விட மாட்டியா ஜாமி? என்ன பாம்பு நடனமா? மச்சான் நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? இது முன்ன பாம்பமா இருக்க. இது தண்ணி பாம்பு அவ்வளவுதான். தண்ணி பாம்புக்கு விஷமே கண்ணே சரி. அழைச்சோம். அது கட்ட பாம்பு நாடகம்டா.
ஏப்பா நீ போப்பா குழந்தது போதும். உள்ளுக போயிரு. நான் 2 பதிலுக்கு மட்டும் சாமி பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். கச்சாக் பார்த்தா அவங்க பார்த்தா ஆடியில தேதி சொல்லி ஆவணிய தேதி வச்ச தேதி சொன்ன மன்ன வருதா சாம்பு சாமி என்னது சாம்பா? சாட்டா சொன்னேன். சத்தம் போடாம வாயா, ரைடு ஓவரியா. நீ வேற காட்டி கொடுத்து போடுவேன். நான் ரொம்ப வருஷமா பிளாக்ல ஓடி எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. பிரம்மச்சாரி அடிக்கி விழலாம் மாமா என்னடா ரேட்டு பேசலையா? என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் தானே கூட்டியாந்து விடுண்டாரு. கூட்டிட்டு வாங்கடான்னு தான் சொன்னாரு. சரி இருக்கட்டும். சரியா? சரி சரியா? மொட்டனாக்கு போல. நான் கேட்டேன கேள்வி, அதுக்கு பதில் தெரியலையே. நீ எல்லாம் எதுக்கு மீசை வச்சிருக்க? என்ன கேள்வி? முத கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலையே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் எதுக்கு மீசை? என்னது? அதையும் கும்பிடல, உனக்கெல்லாம் எதுக்கு மீசைன்னு கேட்குறேன். தொட்டு கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு. யாரு காலை தொட்டு கும்பிடு? என் காலத்தை ஏய் உங்களோட சொன்னா உங்க காலத்துட்டு கும்பிடுறேன்னு சொன்னா காலத்துட்டு கும்பிடுறேன்னு சரியா? உனக்கெல்லாம் எதுக்குயா மீசை? எதுக்கு மீசை எடுத்துட்டானே? இது கப்ளிங் மீசை. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல பேசடி, மாப்பிள்ளையாரை உன்னாரடி, மகராசி கொஞ்சம் பாரடி, அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் நின்னு நீயும் ராஜாவின் பெண்டாட்டியோ நதியினிலாடு ஒழுங்கு ஒழுங்கு ஆடடியோ வாடியோ
குலுங்கிடு ஆடடி குலுங்கு குலுங்கு ஆடடியோ குலுங்கு குலுங்கு ஆடடியோ. தங்கச்சி அழைத்தவர்கள் தங்கத்தே, வாமா. படகு உன்னை விட்டுட்டு நாங்க படகு போகணும், வாமா. குயில் பாட்டு வந்தது அதை கேட்டு செல்வதெங்கே மனத்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பமுங்கோ குயிலே போ போ இனி நான் தானே இடி உள்ளாகம் இது ராகம் குயில் பாட்டு வந்தது இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனந்தானே அத்தி மகள் கொண்டாட பித்தமடம் என்றாட தனக்கு மல்லு கொடுப்பேன் புத்தம்பது சென்றாக தனையும் ஒன்றாக தனக்கு மல்லு கொடுப்பேன் பல்லவடி போகும் பாதையில் பசவல்ல மல்லிகையை வென்றவிருப்பேன் உத்தரவு போடும் பூமையில் அற்புதங்கள் செய்யும் என்று காத்து முடிப்பேன் பவுனமும் பவுனவில்லை தானோ பாடுது வாழும் வாசையோடு அது வாசல் தேடுது கீதம் பாடுது வாசல் தேடுது குயில் பாட்டு வந்தது நெற்றிலமாடு அதை கேட்டு செல்வதெங்கே மனதானே வானவம் வேமாக வந்த இன்பமாறாக இன்று வரை என்னை இருந்தேன் என்னை கண்ட ராசாவை வெள்ளை மாறாமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் என் வயிற்றில் ஆடும் தாமரை கண்டு சென்ற காலத்துக்கு காத்து முடிப்பேன் கற்பகத்தில் புத்தகத்தில் பூக்களில் அற்புதங்கள் செய்யும் என்று காத்து வளர்ப்பேன் மௌனம் மௌனவில்லை தானோ பாடுது வாழும் வாசையோடு அது வாசல் தேடுது கீதம் பாடுது வாசல் தேடுது குயில் பாட்டு வந்தது நெற்றிலமாடு அதை கேட்டு செல்வதெங்கே மனதானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பமுமோ குயிலே போ போ இனி நான் தானே இடி உள்ளாகம் இது ராகம். அண்ணா சின்னண்ணா நீங்க பாடி சின்ன நிலை இதுதான் பெரிய அண்ணி. நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் பின்னாடி என்ன வேலை பார்த்தா என்ன பண்ணுவீங்க அண்ணா அழைத்த காரணம் என்ன அது மூஞ்சிய பத்தி எல்லாம் இது மாதிரியே இருக்கு. எது மாதிரி? அம்மா, நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி நாரதர் வந்திருக்காரா அழைத்து வாருங்கள் பார்க்கலாம் என்ன வச்சு அண்ணா சாமி அழைத்து வாருங்கள் பாட முடிச்சு வந்துருவாரு இப்ப. தங்கச்சி சாமி வருவாரா நீங்க போய் கூட்டி வரணுமா
வரவேடு வரவேடு சாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு வரவேற்பு. நல்ல 2 கடையை வறுத்து அவர் கையில கொடுங்க, கொண்டு கிளம்பிடு. நான் தங்கச்சி வேணும். ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா கடல் வாச ஜானகி நேச கடல் வாச ஜானகி நேச வாடுகின்றேன் பரம்தா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரகுநாதா கல்லால பிழ்கோடு பொன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே கல்லால பிழ்கோடு பொன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே வைதேவியாரா வைதேகிநாதா வடமலை வாசா வைதேவியாரா வடமலை வாசா தந்தா அழ்வைதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா யாகேசர் என்னென்று மதித்தாரே சங்கீத மலர்கொண்டு துதித்தாரே யாகேசர் என்னென்று மதித்தாரே சங்கீத மலர்கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா அழ்வைதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நீதா பார்க்கடல் வாசா ஜானகி நீதா பாடுகின்றேன் வரம்தா ராகவனே ரமணா ரகுநாதா கலைபாடி புத்திரனை வருக வருக பிரம்மனின் மைந்தனை வருக வருக முக்கால மனது தாங்கள் நாரத